ஓஹோ, இது பேர் தான் பேப்பர் ரவுடிசமா? நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ. இந்த பேப்பர் ரவுடின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன். அண்ணன் ஒரு ஜோக்கர் அப்படிங்கறதே அறியாம தான் ஒரு ஹீரோ நினைச்சு வீட்டுக்குள்ள சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காப்ல. அண்ணே நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, ஒரே ஒரு ஓட்ட பந்தயத்துல வின் பண்ணிட்ட, அதுக்கு நீங்க இந்த வீட்டுக்குள்ள பெரிய கேமர் நினைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள எல்லாரையும் பகைக்க கூடாது. ரொம்ப தவறான விஷயம். உன்கிட்ட இருக்க ஒரே ஒரு கேம் என்னன்னா, அந்த பக்கம் அரோரா, இந்த பக்கம் விஜே பாருன்னு வச்சு சுத்திட்டு இருக்க. அது மட்டும் தான் உன்னோட கேமா வச்சிருக்க. உங்ககிட்ட மற்றபடி கேமே கிடையாது. முக்கியமா அந்த வீட்டுக்குள்ள ரம்யா கிட்டலாம் போய் வாய விடாத, வாங்கி கேட்டிப்பேன். சொன்னா புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸோ நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்காரன் இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரோமோ பொறுத்தவரைக்கு நம்ம காமு மாமாவும் ரம்யா அவர்களும் பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிறாங்க. காமு மாமா பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்கா அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா ப்ரோமோல பார்த்துருப்பீங்க. அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சண்டை எப்படி வந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அந்த சண்டை எப்படி வருதுன்னா, வீட்டுக்குள்ள இப்போ ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்படி செலக்ட் பண்ணும்போது டீலக்ஸ் ரூமை சேர்ந்த ரம்யா அவர்கள் ஒரு சில பேர் வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பவரே யூஸ் பண்ணல, சும்மா உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கையில பவர் இருக்குன்னு தெரிஞ்சும் எதையும் யூஸ் பண்ணாம சும்மா சிம்பத்தியை மட்டும் கிரியேட் பண்ண மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அந்த கோவத்தில் ரம்யா அவர்கள் அங்கேயும் சுத்திட்டு இருந்திருக்காங்க. நம்ம காமு மாமா சும்மா இல்லாம போயிட்டு, இங்க பாருமா, நானும் டீலக்ஸ் ரூம்ல இருந்திருக்கேன், எனக்கும் தெரியும் அங்கெல்லாம் எப்படி எப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் இந்த பெஸ்ட் ஒஸ்ட் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க, அதான் எனக்கும் தெரியும் பத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கிளப்பி விடுறாப்ல. கிளப்பி விட்டோன்னே ரம்யா அந்த இடத்துல, நான் என்னோட கேம் ஆடுறேன், ஓகேவா, நான் என்னோட கேம் ஆடுறேன், ஸோ நீங்கள் அதை சொல்ல வேணாம், விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டு, என்கிட்ட பேசாதீங்க, உங்களுக்கு பேச பிடிக்கலன்னா தயவுசெய்து என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. போயிட்டு கிச்சன் ஏரியா பக்கத்தில் போய் நின்றுட்டு இவரை போய் அண்ணன்னு கூப்பிட்ட மாதிரி என்ன செருப்பால் அடிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ரம்யா கிட்ட பிடிக்காத ஒரு விஷயமே இதுதான். அதாவது உங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்கலன்னா நீங்கள் சண்டை போடுறது வேற, ஆனால் அந்த செருப்பால் அடிச்சுக்கணும், என்ன நானே இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அது ஆப்போசிட்டில் இருக்கால ரொம்ப ட்ரிகர் பண்ணும். ரொம்ப அது அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப ட்ரிகர் பண்ணும். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை யூஸ் பண்ணியிருந்தாங்க அரோரா பிரச்சனையில், பார்த்துருப்பீங்க. சேம் இன்னைக்கும் அதே மாதிரி கமருதீன் பிரச்சனையில் யூஸ் பண்ணுறாங்க. நான் அண்ணனு கூப்பிட்டதுக்கு என் செருப்பு எடுத்து நானே அடிச்சுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னே நம்ம காமு மாமா இங்கே இருந்துட்டு பேப்பர் ரவுடிசத்தை காட்டுறாரு. ஓய் அப்படிங்கிறாப்ல. என்ன ஏய், என்ன ஏய், நீ என்ன புரியல. இந்த காமு மாமா அவரே பெரிய ஹீரோவா நினைச்சுக்கிறாரு ப்ரோ. அதுக்கு முக்கிய காரணமே இந்த பாரு அரோரா தான். முக்கியம் அரோரா தான். அரோரா அவங்க வேற ஒரு விஷயத்துக்கு சும்மா அப்படியே கூட்டிட்டு தடவிட்டு சுத்திட்டு இருக்காங்க, அது வேறன்னு வச்சுக்கோங்களேன். பட் காமு மாமா அவரே பெருசா நினைச்சுக்கிட்டாரு. ஓகே, நம்ம தான் அந்த வீட்டோட ஹீரோ போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் கூப்பிடுற விதத்தை பாருங்க. ஏய் அப்படின்னு, என்ன ஏய், இதே ஒன்னே யாராச்சும் ஓய் ஓய் அப்படின்னா உனக்கு என்ன கோவம் வருது? மரியாதை கொடுக்க மண்ணுக்கான், பேச தெரில, ஒன்று மூக்க வச்சு அழுதுருப்பல்ல. இன்னைக்கு இவரு ரம்யாவை பார்த்துட்டு ஓய் அப்படிங்காரு. நான் சீன் போடுறாப்ல ஒரே ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஜெயிச்சிட்டாரு ப்ரோ. அது மாஸ்க் டாஸ்க்கே, அது வந்து பொம்மை டாஸ்க்கும் கிடையாது, மாஸ்க் டாஸ்க்கும் கிடையாது, ஒரு ஓட்ட பந்தயம். ஓடி போய் எடுத்து வச்சுட்டு இருந்தானோ, அதில் வின் பண்ணிட்டு இவரை வரத்திருக்கேன். அப்போ அண்ணன் ஓய் அப்படின்னு கூப்பிட்டுட்டு என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாப்ல. அப்போ ரம்யா அங்கேருந்து வரும்போது, உன்னை நான் அண்ணனும் கூப்பிட்டேன்ல, அதுக்கு என்ன நானே செருப்பால் அடிச்சுக்கணும்னு சொன்னேன், அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ காமு மாமா என்ன சொல்கிறாங்கன்னா, டக்குன்னு அந்த இடத்துல வந்து அன்னியன் மூட்ல இருந்து அம்பி மோடுக்கு மாறிட்டார். டப்புன்னு மாறிட்டார். என்னன்னா, இல்லைம்மா நீ சொன்ன விஷயம் எல்லாம் ஃபேக்காக சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, அதனால நான் இது பண்ணேன், நீ பண்ண விஷயம் எல்லாமே எனக்கு ஃபேக்காக ஃபீல் ஆச்சு, அதனால தான் நான் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு நம்ம காமு மாமா சொல்கிறாப்புல. உடனே இங்கேருந்து ரம்யா டென்ஷன் ஆகிட்டு, நான் ஃபேக்கா, அதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைண்ணா, உங்ககிட்ட ட்ரூவாக இருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது, நான் ஃபேக்காக இருந்துட்டு போட்டேன், நீ யாரும் அதை உங்ககிட்ட இதுக்கு நான் ட்ரூவாக இருக்கணும், உங்ககிட்ட ட்ரூவாக கிடச்சி எனக்கு அதான் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கத்திட்டாங்க. கத்துனோடனே நம்ம காமு மாமாக்கு ஏற்றுக்க முடியல. நான் ஒரு ஹீரோ, என்ன பார்த்து நீ கத்துறியான்னு சொல்லிட்டு காமு மாமா டப்புன்னு திருப்பி அப்படிங்கிறாரு. யாரப்பா இவரு, ஏதாவது வியாபாரம் பண்ணியா போற, இதுக்கு முன்னாடி 5-10 கூறு பத்து அப்படின்ற மாதிரி ஏன்னு கத்திட்டு இருக்காரு. இந்த ஏன்னு கத்துறது, போயின்னு கத்துறது, இதெல்லாம் வந்து ஹீரோ மெட்டீரியலும் கிடையாது, ரவுடிசமும் கிடையாது. இது வந்து ஆக்சுவலா பக்கா ஜோக்கர் தான் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ணன் ஒரு ஜோக்கர் அப்படிங்கிற நமக்கே தெரியும் வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்துல திருப்பி கத்திட்டு, நீ ஃபேக்கு தான் எனக்கு தெரியும், நீ ஃபேக்கு தான் எனக்கு தெரியும், சரியா, எனக்கு தெரியும் நீ ஃபேக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கத்துறாப்புல. இந்த பக்கம் இருந்துட்டு என்னை பத்தி எனக்கு தெரியும், தெரியா, நீ சொல்லாத, நீ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, என்னை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இங்க இருந்து ரம்யா அவர்கள் கத்துறாங்க. பயங்கரமா சண்டைகள் போயிட்டு இருக்குது. பட் நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், நீங்க பாத்துக்கோங்க. இன்னைக்கு லைவ்லவே பாத்தீங்கன்னா நம்ம காமு மாமா கடுமையா உட்காந்து இருப்பாரு. காமு மாமாவுக்கு பேச தெரியாது ப்ரோ, சிம்பிளா சொல்லிட்டா, காமு மாமாவுக்கு பேச தெரியாது. அவர்கிட்ட யாரா நீங்க கத்தி ஒரு பாயிண்ட பேசுனீங்கன்னா, மச்சான் ஐயோ மச்சான் புரியாதா மச்சான் உனக்கு, நான் அப்படி சொல்ல மச்சான், என்ன மச்சான் நீ அப்படிம்பாரு. அவருக்கு பேசவே தெரியாது.
பேசுறங்கிறது வரவே வராது, அவரோட ஹிஸ்டரியிலே கிடையாது. ஓகேவா? அந்த வகையில் காமு மாமா கடுமையாக மொக்க வாங்கியிருப்பாரு. அதனால அடிச்சு சொல்ல முடியும். ஸோ நீங்கள் நைட்டு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அந்த இடத்துல ஏன்னு கத்தி ரொம்ப தான் சீனை போட்டுட்டு இருந்தாப்புல. இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். அந்த ப்ரொமோல அங்கே ஒரு 3 பொம்மை இருக்கும், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த 3 பொம்மை தான் அந்த கேப்டன்சி டாஸ்க்குக்கான ஒரு டாஸ்க்காக வச்சிருக்காங்க. இந்த கேப்டன்சி டாஸ்க்கில் யார் வின் பண்ண போறா அப்படிங்கிற விஷயம் உங்களில் ஓரளவு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி ரொம்ப கிளியராக சொல்கிறேன். பட் இந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு விஜய் பாரு அவர்கள் தான் காரணம். ஏன்னா நேற்று நம்ம காமு மாமா அந்த ரன்னிங் ரேஸில் வின் பண்ணாப்ல, அந்த ரன்னிங் ரேஸில் வின் பண்ண உடனே நம்ம விஜய் பாரு போயிட்டு மச்சான் சூப்பர் மச்சான், தெரிய மச்சான், நீதான் மச்சான், மாசு மச்சான், கெத்து மச்சான், நீதான் மச்சான், உனக்கு நான் தான் மச்சான் சப்போர்ட்டுன்னு சிங்கி அடிச்சு நைட்டு பூரா கண்டென்ட் தான். நைட்டு பூரா நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன், நீ எனக்கு பகல்ல, நான் உனக்கு நைட்டுலன்னு சொல்லிட்டு நைட்டு பூரா மினிக்கு கண்டென்ட்டை கொடுத்துட்டு ஒரே டான்ஸு தான், ஒரே கட்டிப்பிடி வைத்தியமாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் ஓகே, சைடில் வச்சுருங்களேன். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நேற்றே விஜய் பார் வந்து ஒரு சில விஷயங்களை ஏற்றி விட்டாங்க. என்னன்னா, நாங்கள் டீலக்ஸ் ரூமில் நெக்ஸ்ட் வீக் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேட்போம், நானும் திவாகரனும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை விட்டு கொடுக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை விட்டு சுபிக்ஷாவை ரம்யாவை வெளியே அனுப்பணும், அந்த வீட்டிலேயே ஸ்டே பண்ணிட்டாங்க. அப்படியே அந்த இதை பிடிச்சி வச்சுட்டு அங்கேயே உட்காந்துட்டு அப்பப்போ அப்படியே சிம்பத்தி காக்கிற மாதிரி காமிச்சு அங்கேயே உட்காந்து நாமினேஷன் விபாஸை வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ரம்யாவெல்லாம் வெளியே தூக்கி ஆகணும், அதை இதாக பண்ணணும்னு சொல்லிட்டு நேற்று உட்காந்து நம்ம காமு மாமாட்ட கொளுத்தி போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா காமு மாமா ஒருவேளை கேப்டனாக வந்துட்டா காமு மாமா வச்சு ஏதாவது ஒரு சில வேலைகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பாரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ காமு மாமாவும் அந்த வீட்டிலலாம் ஒன்றும் இல்லைடா, இந்த வீட்டுக்கு வந்து பாருங்கடா, அப்போ தான் நிறைய விஷயம் தெரியும்டா, அவளை நான் கண்டிப்பாக எடுத்துருவோண்டா, இந்த வாரம் கண்டிப்பாக அங்கேருந்து வெளியே எடுத்து அதுக்கப்புறம் வச்சு செய்வோண்டான்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் போட்டாங்க. அதுதான் இந்த சண்டைக்கு காரணம். காமு மாமா ஏதோ வார்த்தையை விட்டுட்டாப்ல, ஏதோ சீன் போட ட்ரை பண்ணி வாங்கி கட்டிட்டாப்ல. ஆனால் விஜய் பாரு புதுசாக காமு கூட சேர்ந்துட்டு பயங்கரமாக கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கண்டென்ட் எங்கே போய் முடிய போன்னு தெரில. நேற்றுலாம் பயங்கர பேச்சு, நான் பொண்டாட்டியா, நைட்டு பொண்டாட்டியா, காலையில் பொண்டாட்டியான்னு கேட்குறாங்க. ஒரு மாதிரி எல்லையை தாண்டி போயிட்டு இருக்குது. பட் எனக்கு என்னன்னா, யார் எந்த வீட்டில் எப்படி ஸ்டே ஆனாலும் அது அவங்களுக்கான திறமை. சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்களா, என்ன கிரியேட் பண்ணாலும் அது அவங்களுக்கான திறமை. ஓகேவா? இப்போ நம்ம கூட இப்போ விஜய் பார்வை பார்த்து ஒன்று சொல்லலாம், ஃபுல்லாக கண்டென்ட் கொடுக்குறீங்க, அதில் முக்கால்வாசி நெகட்டிவ் கண்டென்ட்லாம் தான் போகுது, அது உங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் நீங்கள் கண்டென்ட் கொடுக்குறீங்கல்ல, இருந்தாலும் ஒரு கண்டென்ட்டை கொடுத்து உங்களுக்கு வெளியே நேம்ல வந்து டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, நான் அந்த வீட்டுக்குள்ளே ஸ்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணுறீங்க. சேம் அதே தான் உங்களுக்கு என்ன வருமோ அதை பண்ணுறாங்க. ரம்யா பொறுத்த வரைக்கும் அப்பப்போ மயக்கம் போட்டு விழுதுறது, அப்பப்போ சிம்பத்தி கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி சர்வேயாக ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் காமு மாமா உனக்கு வந்துச்சுன்னா பண்ணு, எப்படி மாமா உனக்கு வந்துச்சுன்னா பண்ணு, பிரச்சனையே கிடையாது. பட் நம்ம காமு மாமாவுக்கு வர்றது ஒரே விஷயம் தான், தூக்குறது. எதையா அரோரா அவர்களை சொல்கிறேன், அரோரா அவர்களை தூக்கி ஆடுறது மட்டும் தான் எங்கள் காமு மாமாவுக்கு வரும். பட் அவங்களுக்குலாம் ஒன்று தெரிய மாட்டேங்குது, காமு மாமாவையும் துஷாரையும் தூக்கி வச்சிருக்கிறது அரோரா தான். அவங்க கண்டென்ட்டை யூஸ் பண்ணிட்டு 40-50 நாள் வீட்டுக்குள்ள இருந்துட்டு பல லட்சங்களை பிறகு பாக்கெட்டில் போட்டுட்டு அரோரா அவர்கள் வரட்டாமாவே ட்ருன்னு இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க. அது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்க அதை வேற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. நடக்காது, உனக்கு தெரியாது, நடக்காது. அதெல்லாம் சும்மா வீட்டுக்குள்ளே நீ ஆடிக்கிட்டதோட சரி, வெளியே வந்து வாய்ப்பே இருக்காது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. ரம்யா அவர்கள் நிறைய இடத்துல நடித்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அது ஓப்பனாக நம்மளால் சொல்ல முடியுது. பட் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பட் இந்த சண்டையில் காமு மாமாவுக்கு இது வேணும், தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு வாங்கி கேட்டுட்டு இருக்காப்புல. காமு மாமாக்கு இது வேணும் நண்பர்களே, கண்டிப்பாக வேணும். காமு மாமா மட்டும் இந்த கேப்டன்சியை வின் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை ப்ரோ காமு மாமா வின் பண்ணிட்டு போகிற இந்த கேப்டன்சியை அவர் வின் பண்ணி அவருக்கான திறமையை காட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களும் மறக்காம கமெண்ட்ல உங்களுக்கான கருத்தை போட்டு போங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கேப்டனோட வரேன்.